சென்னை அசோக் நகர் பள்ளியில் தன்னம்பிக்கை பேச்சாளர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் நம்முடைய இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த விவகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிரடியான நடவடிக்கைகள் பல்வேறு விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது. திருப்பூர்ல கூட அங்கு காவல்துறையினர் அந்த பரம்பொருள் அறக்கட்டளையில விசாரணை நடத்திருக்காங்க. இங்கு தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பட்டியலிடலாம். அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, இந்த பள்ளி வளாகத்தில் பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டோரியத்தில் தான் அது சில நாட்களுக்கு முன்னதாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று நடந்த அந்த நிகழ்வில் மகாவிஷ்ணு அசோக் நகர் பள்ளியும் அதே போன்று சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பள்ளியிலும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் பேசின மகாவிஷ்ணு ஆன்மீகம் குறித்தும் அதே போன்று மூடநம்பிக்கை குறித்தான கருத்துக்களை பேசியிருக்காரு. அந்த காட்சிகள்லாம் சமூக வலைத்தளங்களில் வீடியோவாக வந்தது. குறிப்பாக அறிவியலுக்கு எதிராக பேசும்பொழுது சங்கர் என்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசும்பொழுது அவரையும் அவமதிக்கக்கூடிய வகையில் ஆசிரியர்களுடைய பாடத்திட்டமுறையும் அவமதிக்கக்கூடிய வகையில தான் மகாவிஷ்ணுடைய பேச்சு இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கம் அமைப்பினர் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த தலைமை ஆசிரியர் கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அமைச்சருக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இன்று அதே கல்வி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷும் கலந்து கொண்டு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கத்தில் பேசினார். இந்த நிகழ்வு குறித்து செய்தியாளரிடம் பேசும்பொழுது நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரே முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், யார் பள்ளி வளாகத்திற்குள் நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்க வேண்டும் போன்ற நடவடிக்கைகள் குறித்து உரிய முறையில் முடிவெடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை முழுமையாக 3 நாட்களுக்குள் அனைத்து விதமான விசாரணை நடத்தப்படும் என்று பேசியிருந்தாங்க. பள்ளிக்கல்வித்துறையுடைய இயக்குனர் கண்ணப்பன், மாவட்ட கல்வி அலுவலர் மார்ஸ் உள்ளிட்ட அதிகாரிகளும் விசாரணை நடத்திட்டு வராங்க. முதல் கட்டமாக அசோக் நகர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் புகார் அளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷும் பேசியிருந்தார். தொடர்ச்சியாக காவல்துறையும் இது குறித்து உதவி ஆணையர் தலைமையில் விசாரணையும் நடத்தி வராங்க. ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளி சங்கமும் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமதிக்கக்கூடிய வகையில் பேசியிருப்பதாக அவர்களும் போராட்டம் நடத்தியிருக்கார்கள். சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த விவகாரம் குறித்து அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையும் ஒரு புறம் எடுத்து வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்து வராங்க. காவல்துறையினர் இன்று இந்த பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே கல்வியாளர்கள், பெற்றோர்கள் அனைவருமே இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு இது போன்ற ஒரு ஆன்மீகம் என்ற பெயரில் மூடநம்பிக்கை குறித்து பேசிய விஷயங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறையும் இதை கவனத்தில் கொண்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கார். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு எந்த மாதிரியான தலைப்புகளில் கல்வியாளர்கள் அல்லது யாரை அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த நடவடிக்கைகளை முழுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட வாரியாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் மூலமாக உரிய முறையில் இதற்கான சுற்றறிக்கை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டியதும் இந்த நேரத்தில் அவசியமாக இருக்கிறது. விக்னேஷ், ராஜ்குமார், இதுல மகாவிஷ்ணு மீது என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்போ ஆசிரியரை தவறாக கூறியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருந்தாரு. இப்போ சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரம். கல்வித்துறை சார்பாக தனியாக புகார் அளிக்க இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷே தெரிவித்திருக்கார். அதாவது கல்வி நிலைய வளாகத்திற்கு உள்ளே ஆசிரியரை அவமதிக்கக்கூடிய வகையில் அவர் பேசிய அந்த செயலுக்கு தனியாக காவல்துறையில் நடவடிக்கை எடுப்பதற்கான புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கார்கள். இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி சங்கமும் தனியாக மகாவிஷ்ணுவுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்கார்கள். சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக தனியாகவும் அவர் புகார் அளித்திருக்கிறார். தொடர்ந்து காவல்துறையும் இது குறித்து தனியாக விசாரணை செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் பேசிய வீடியோ காட்சி, அதாவது வீடியோ ஆதாரங்களை கொண்டும் அதற்கு அடுத்தபடியாக நிகழ்ச்சி நடந்த நேரத்தில் என்ன நடந்தது போன்ற விசாரணையும் காவல்துறை தனியாக அதற்கான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக காவல்துறை எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை குறித்து தனியாக விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். முதல் கட்டமாக அது தொடர்பான விசாரணை நடந்துட்டு வருது. பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தனியாக விசாரணை நடந்தும் மேலும்
தலைமை ஆசிரியர் மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தில் மகாவிஷ்ணு குறித்து அவர் பேசிய பேச்சுக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு தரப்பிலிருந்து தனியாக புகார் அளிப்பதற்கும் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் தனியாக புகார் அளித்திருக்கிறார்கள். எனவே அவர் மீது என்ன வழக்குகளை பதிவேற்கிறார்கள், காவல்துறையினுடைய நடவடிக்கை என்ன என்பது அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும். விக்னேஷ், இப்போ பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில பல்வேறு ஆலோசனை கூட்டமும் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.